வணக்கம் மக்களே! மிஸ்டர் குடோன் சேனலுக்கு உங்கள வரவேற்கிறேன். இன்னைக்கு ஜியோ பாலிடிக்ஸ்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பத்தி பேசலாம். ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ரைக் ரஷ்யா யுக்ரைன் மேல நடத்துனது. 2022 பிப்ரவரிலேருந்து அவங்களோட வார் விடாம நடந்துகிட்டு இருக்கு. அதுல இடையில பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் 2 தரப்புலயும் ஒரு கணிசமான ஒரு லாஸ் இருக்கு. நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ரஷ்யாகிட்டயும் லாஸ். முக்கியமா உக்ரைனோட ரஷ்யன் சோல்ஜர்ஸ்க்கு தான் அதிகப்படியான லாஸஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அதுல கடந்த ஒரு 3 மாசம் முன்னாடி நெனைக்கிறேன். இந்த வருஷம் ஆரம்பத்திலயான்னு தெரியல. யுக்ரைன் ரஷ்யா மேல ஸ்பைடர் வெப்ங்கிற ஒரு ஆப்பரேஷன் நடத்தாங்க. ரொம்ப ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஆப்பரேஷன். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ரஷ்யா நிர்மூலமாக்கிச்சு. முக்கியமான அது ஏன் சக்சஸ்ஃபுல்னா, அது ரொம்ப ஒரு சீப்பாவும், எளிமையாவும் முடிச்சாங்க. அதாவது யுக்ரைனோட அ ட்ரக் எடுத்துட்டு, உக்ரைன் பார்டர்லேருந்து ரஷ்யா பார்டர் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் உள்ள போயிட்டு, அவங்க ட்ரக்ல ஃபுல்லா எஃபிவி ட்ரோன்ஸ பயன்படுத்தி எல்லாம் வித் பாம்போட வச்சிருந்தாங்க. எஃபிவி ட்ரோன்ஸ், யுஏவி இதெல்லாம் சின்ன சின்ன மாடல்ஸ வச்சுட்டு, ரஷ்யா எங்கெங்க முக்கியமான அவங்களோட ஜெட்ஸ்லாம் பார்க் பண்ணி வச்சிருக்காங்க. முக்கியமான பேஸஸ் எல்லாம் அட்டாக் பண்ணாங்க. இதுல ரஷ்யாவோட டுப்லோவ், டியு அப்புறம் ஐஎல் இந்த மாரி நெறைய முக்கியமான டிரான்ஸ்போர்ட் அப்புறம் அவாக்ஸ் அது ரிலேட்டடான ஏர்கிராஃப்ட்ஸ்லாம் தகர்க்கப்பட்டது. ரொம்ப ரஷ்யாவுக்கு பெரிய ஒரு கோவத்தையும், ஒரு லாஸையும் ஏற்படுத்துச்சு. ஸோ அதுக்கு இணையா நம்ம சொல்லலாம். இப்ப ரஷ்யா ஓவர் நைட்ல யுக்ரைன் மேல தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஏரியல் அட்டாக். கிட்டத்தட்ட 619 ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப பெரிய நம்பரு. அது மட்டும் இல்லாம 40 மிசைல்ஸு. இது எல்லாமே ஒரு இரவுலயே நடத்துனது. அது மட்டும் இல்லாம கடந்த அந்த 13 மணி நேரத்துல கிட்டத்தட்ட 2 தடவ மேல தாக்குதல் நடத்திருக்காங்க. கீவ் பகுதியில மட்டுமே. யுக்ரைன்ல பல நகரங்கள குறி வச்சு தாக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 7லேருந்து 8 நகரம் ஒரே நேரத்துல பண்ணியிருக்காங்க. இத நம்ம அந்த ஸ்கை நியூஸ்ல ஜெலன்ஸ்கி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ரொம்ப கீவ்ல முக்கியமான பகுதியிலலாம் இப்ப தாக்குதல் நடத்துறாங்கங்கிறத ரொம்ப அந்த நேர்காணல்ல ரொம்ப நேரடியாவே சொல்லியிருப்பாரு. அது போக பார்த்தீங்கன்னா, ரஷ்யா அவங்களோட ஒரே குறிக்கோள் யுக்ரைன் நேட்டோல சேரக்கூடாதுங்கிற ஒரே குறிக்கோள தான் வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப யுஏஇ அவங்க மேல சாங்ஷன்ஸ் விதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. 19த் சாங்ஷன். இது ஏன் நடந்ததுன்னா, முக்கியமா இப்ப போலாண்ட்ல ரஷ்யாவோட ட்ரோன் அவங்க லேண்ட்ல பறந்தது. அதுக்கு அடுத்தபடியா இப்ப எஸ்தோனியா, அங்க ஒரு யூரோப்ல ஒரு ஒன் ஆஃப் த கண்ட்ரின்னு சொல்லலாம். அது நேட்டோ மெம்பர்ஸ். அந்த எஸ்தோனியா பகுதியில இவங்களோட மிக் ஜெட் 12 நிமிஷம் பறந்திருக்கு அவங்களோட ஏர் ஸ்பேஸ்ல இது நெறைய பாலிசி, நெறைய இத வயலேட் பண்ணியிருக்கு. இத ரஷ்யா மறுத்திருக்காங்க. இது நியூட்ரலான ஒரு சர்வைலன்ஸ் மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஆர்டிக்கிள் ஐ திங்க் ஆர்டிக்கிள் 5 நெனைக்கிறேன். நேட்டோல நெறைய அந்த மாரி ஆர்டிகிள்ஸ் இருக்கு. அதாவது ஒரு மெம்பர்ஸ நீங்க அட்டாக் பண்ணாங்கன்னா, எல்லா மெம்பர்ஸ்க்கும் அதுக்கு ஈக்குவலான ஒரு இதுதான். அது மட்டும் இல்லாம ஒரு எனிமியோட ஏர் ஸ்பேஸ்ல நீங்க 2 மினிட்ஸ் மேல இருந்தாலே அது ஒரு அக்ரஷன் அவங்க உங்கள திரும்ப அட்டாக் கூட பண்ணலாம். லக்கிலி அவங்க இன்டர்செப்ட் பண்ணி அவங்க ரஷ்யா அவங்களோட மதர் லேண்டுக்கு அனுப்பிச்சுட்டாங்க அந்த ஏர்கிராஃப்ட்ஸ. ஸோ இது நெறைய பேரோட கண்ண உறுத்திக்கிட்டே இருக்கு. ஏன்னா, இப்ப ரஷ்யா நேரடியா நேட்டோவ அட்டாக் பண்றாங்களா? இல்ல யுக்ரைன பயமுறுத்துறாங்களா? அப்படிங்கிற ஒரு சந்தேகம். ஏன்னா, யுக்ரைன் அப்ப இருந்து சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, யுஏஇ எங்களுக்கு கொஞ்சம் பண உதவி தரணும். எங்களுக்கு நெறைய இந்த இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட் குடுக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க ரஷ்யா மேல சாங்ஷன்லாம் விதிக்கணும்னாங்க. ஆனா, நீங்க யுஏஇ கிட்ட போய் கேட்கிறியா? நேட்டோ கிட்ட போய் கேட்கிறியா? நானே நேரடியாவே நேட்டோவ அட்டாக் பண்றேன். அப்படிங்கிற ஒரு பார்வையில ரஷ்யா நேரடியா தாக்குதல் நடத்துறாங்க. இது ரொம்ப போல்டு மூவ்ன்னு சொல்லலாம். ஆனா இது தாக்குதல் இல்ல. இது ஒரு ஒரு வார்னிங் மாரி சொல்லலாம். இல்லன்னா ஒரு பயமுறுத்துற மாரி. ஏன்னா, எதுவா இருந்தாலும் உக்ரைனுக்கு பாதுகாப்பு யூரோப்பியன் நேஷன் நோக்கி போறனால யுக்ரைன, அதனால நேரடி யூரோப்பியன் நேஷனே அட்டாக் பண்றங்கிறத ரஷ்யா இன்டைரக்ட்டா சொல்லியிருக்கு. ஸோ இதுக்கு உள்ள நடக்கிற நகர்வுகள் என்ன? அதுக்கு யுக்ரைன் எப்படி ரிட்டாலியேட் பண்ண போறாங்கங்கிறத நம்ம அடுத்தடுத்த காணொளியில அப்டேட் போடுறேன் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம